ஹலோ எவ்ரிவன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் நடித்த மகாராஜா படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ நேற்றே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. கண்டிப்பாக அந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி படம் பார்க்க போயிருந்தோம். ஸோ படம் வந்து உண்மைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு பெரிய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா, தன்னோட 50வது படத்தை சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து கரெக்டான ஒரு படத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டேரெக்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடுறேன். ஸோ படத்தோட ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு சலூன்களில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு தப்பான ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட்ஸ் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்டதுனால போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் பிளாங்காக தான் போய் படம் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கண்டிப்பாக படத்தில் எனக்கு இருந்தது. இப்போ நீங்கள் கதை கேட்டு ஸ்பாய்லர் கேட்டு நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வந்து உங்களுக்கு இருக்காது. ஏன்னா படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா பாய்ஸ் படத்தில் வந்து மணிகண்டன் அவரோட போர்ஷன் காட்டுவாங்க. இப்போ அனுராக் ஷா அவரோட வில்லன் அவரோட போர்ஷன் காட்டுவாங்க. அனுராக் காஷி அவரோட போர்ஷன் காட்டுவாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி சார் வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற இன்சிடென்ட் அதை காட்டுவாங்க. அப்புறம் பாரதி ராஜா சார் அவரோட இன்சிடென்ட் காட்டுவாங்க. அவர் வர்ற சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் வரும்போது அவங்களோட போர்ஷன் வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஏன் இப்படி காட்டுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்ப்பீங்க. அதை மொத்தமாக கனெக்ட் பண்ணி இதான் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி படத்தில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்துட்டு போகிறதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிங்கம்புலி ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா பாரதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் படத்தில் நடித்த மணிகண்டன், ஸோ நடராஜன் சார், நடராஜன் சார், சதுரங்க வெட்டி நடராஜன் சார் அவராகட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக திவ்யா பாரதி வந்து ஃபஸ்ட்டு தேட்டரில் இந்த படத்தில் பார்க்கும்போது நான் வேறு ஏதோ புது ஹீரோயின் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா திவ்யா பாரதியை அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட மேக்கப் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹோம்லி லுக்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க அவங்கள. ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அப்புறம் விஜய் சேதுபதி டாக்டராக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க பொண்ணா, அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன அவருக்குன்னு ஒரு ஒரு நக்கல் நையாண்டியோட பண்ணுற விஷயங்கள் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவர் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த போலீஸ்கிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த வர்ற சீன் ஆகட்டும், ஒரு காமெடி கேரக்டர் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் வரும். அவங்க வர்ற சீன் ஆகட்டும், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த சின்ன சின்ன காமெடி பர்சன் வந்து வருது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு சின்ன ஸ்டோரி தான். சொல்லக்கூடாது, சொன்னால் ஸ்பாய்லர்னு பார்க்குறேன். என்னென்னா அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொருள் வந்து காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஸோ அதான் ஃபஸ்ட்டு அதுக்கானது தான் போலீஸ் ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கும். அது வந்துச்சா வரலையா, ரிசீவ் ஆச்சா இல்லையா அப்படின்றதான் மெயின் கதை. ஸோ அது கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டையும் நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. இப்படி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்மளாலேயே ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுது. மற்றபடி சொல்லணும் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து என்ன சொல்கிறது, அவரோட ஆக்டிங் பற்றி நாம சொல்லணும் அவசியம் இல்லை. மனசை வந்து பிச்சு பின்னி பட்டில் எடுத்துருக்காப்புல. அது மாதிரி வில்லன் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் படத்தை போய் பாருங்கள். தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் இருக்கும். அதாவது அந்த காலடி தடம் ஒன்று இருக்கும். அப்படி அந்த பிளட்டு வந்து அந்த காலடி தடத்தை வந்து அப்படியே ஃபில் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப டச்சிங்காகவும் இருந்துச்சு. அது நீங்கள் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப சென்டிமெண்ட்டாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே ஸ்பாய்லர் கேட்டு போகாமல் ப்ளைனாக போய் படம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.